தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் சென்னை மாநகரம் முழுவதும் சீமானை அசிங்கப்படுத்தி தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் பெரியாரிஸ்டுகளும் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர். சீமானை அசிங்கப்படுத்தும் விதமாக, கேவலப்படுத்தும் விதமாக அவருடைய சட்டை இல்லாத புகைப்படங்களை போட்டு அவரை பாலியல் குற்றவாளி என்று கேவலப்படுத்தி இந்த சுவரொட்டியை ஒட்டியுள்ளனர். கண்டிப்பாக இது இவ்வளவு பெரிய சுவரொட்டி ஒட்டுகின்றார்கள் என்று சொன்னால் இது மிகப்பெரிய பொருள் செலவாக இருக்கும். இந்த பொருள் செலவை கண்டிப்பாக அவர்களால் சமாளித்திருக்க முடியாது. திமுக தான் இந்த பணத்தை கொடுத்துருக்கோம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மு.க. ஸ்டாலின் அவருக்கு இதுதான் வேலை. அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்காரோ இல்லையோ, சீமான மேலே அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவதூறு அள்ளி பூசணும், அதுதான் மு.க. ஸ்டாலினோட வேலை. இவ்வளோ ஒரு கேவலமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு சோம்பேறி முதலமைச்சர்னு சொல்லலாம். ஒரு மெத்தனமான முதலமைச்சர். இந்த 4 ஆண்டு காலமாக படுமோசமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்டால் அது மு.க. ஸ்டாலின் தான். அவர் தான் இன்றைக்கி தந்தை பெரியாரிஸ்ட் அமைப்புகளுக்கு பணத்தை கொடுத்து இன்றைக்கி சீமான் மேலே அவதூற பரப்புகிற விதமாக சுவரொட்டி ஓட்டுறதுக்கு பணம் கொடுத்துருக்காப்புல. திமுகவுடைய உதவியால் தான் இந்த போஸ்டர்கள் இன்றைக்கி சென்னை மாநகரம் முழுவதும் ஒட்டியிருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்கள் காவல்துறைகிட்ட என்ன வேண்டுகிறது என்னென்னா, காவல்துறை நடவடிக்கை தேவை. இந்த சுவரொட்டிகளை பூரா ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், இந்த சுவரொட்டி எந்த அச்சகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது என்ற விவரம் இல்லை. இந்த சுவரொட்டியை அச்சிட்ட அச்சகத்தின் பெயர், முகவரி, தொலைபேசி எண் எதுவுமே கிடையாது. ஒரு சுவரொட்டி அச்சிட்டு வெளியிடணும்னா கண்டிப்பாக அந்த சுவரொட்டியில் அச்சகத்துடைய பெயர், முகவரி, தொலைபேசி எல்லாம் இருக்கணும். ஆனால் இந்த சுவரொட்டிகளில் அச்சகத்தோட பெயர், முகவரி, எதுவுமே கிடையாது. எப்படி இவ்வளவு சுவரொட்டி சென்னை மாநகரம் பூரா இன்றைக்கி ஒட்டியிருக்குங்கிறது ஆச்சரியம் அளிக்குது. காவல்துறையுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம். சென்னை மாநகர காவல்துறை இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்கணும். எந்த அச்சகத்தில் வெளியிடப்பட்டது, பெயரிடாமல் எந்த அச்சகம் வெளியிட்டதோ அந்த அச்சகத்தின் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த அச்சகத்தை க்ளோஸ் பண்ணணும். யார் இப்படி பெயர் இல்லாமல் இந்த நோட்டீஸை அச்சிட்டு வெளியிட்டாங்களோ அவங்கள பிடிச்சி உள்ள தரணும், வழக்கு பதிவு செய்யணும். இல்லாவிட்டால் காவல்துறை இதில் கவனம் செலுத்தாவிட்டால் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை இதில் ஒருவேளை உங்களுக்கு உடனே இருக்காங்கிறது தெரியல, சீமான் மேலே உங்களுக்கும் வன்மம் இருக்கான்னு தெரியல. இவ்வளோ பெரிய நோட்டீஸை ஒட்டியிருக்காங்க. அந்த நோட்டீஸில் அச்சகத்தோட பெயர் எதுவுமே கிடையாது. எப்படி இந்த அச்சகத்தோட பெயர் இல்லாமல் இந்த நோட்டீஸ் ஒட்டினாங்கன்றது தெரியல. சென்னை மாநகர காவல்துறைக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த சுவரொட்டியை ஒட்டினது யார், இந்த சுவரொட்டியை அச்சிட்டு வெளியிட்டது யார், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம்.